இந்த கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழாவிலே நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த பாடலிலே காண முடிகிறது. நம்முடைய சமுதாய நோக்கிலே அரவாணிகள் உயர்ந்த இடத்திலே மதிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் என்னுடைய கட்டுரையிலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன். எப்பொழுதுமே இந்த முதலிலே பேசுபவர்கள் நீண்ட நேரம் எடுத்துவிட்டால் பின்னாலே வருபவர்கள் பேசுவதற்கு நேரம் இல்லாமல் போய்விடும். நான் பல அரங்குகளே கண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரும் 5 மணித்துளிகள் கூட கொடுத்த காலம் உண்டு. எனவே நான் பல அரங்குகளிலே மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களிலெல்லாம் சென்ற காரணத்தினாலே இந்த கட்டுரையை அரங்கத்தினுடைய தன்மையை கருதி முடிக்க விரும்புகிறேன். சில காட்சிகளை மட்டும் உங்கள் முன்னாலே, இந்த பெண் மணப்பெண் போல அலங்கரித்துக் கொண்டு தேர் திருவிழாவிற்கு முன்னாலே செல்லுகின்ற ஒரு காட்சி. இது ஒரு பெண், மற்றொரு பெண்ணை பாருங்கள். இந்த காட்சிகளை எல்லாம் நீங்கள் நன்றாக பார்த்தால் இந்த இரண்டு பேருக்குமே உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியும். அதற்கு அடுத்தது தாலியை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு காட்சி. முன்னால் தாலி கட்டுவதற்கு முன்பாக, அதற்கு பிறகு அவர்கள் பூசாரியிடம் தாலி கொற்று கட்டிக்கொள்கின்ற ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த கூத்தாண்டவர் கோயிலிலே ஆண், இவர் பேர் கூத்தன்னு பேர், இவர் தாலி கட்டுகின்ற அந்த நிகழ்ச்சியை நீங்கள் காண்கிறீர்கள். அதற்கடுத்தது மகிழ்ச்சியாக எப்படி கும்மி அடித்து பாடுகிறார்கள் என்ற அந்த திருநங்கையர்கள் கும்மி அடித்து பாடுகின்ற காட்சியை காண்கின்றீர்கள். இந்த நான் பாடிய இந்த பாடலை இப்பொழுது பாடல் மூலமாக காட்டுகிறேன். அதற்கு பிறகு இந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே சென்றால் நேரம் ஆகும் என்பதனாலே என்னுடைய கட்டுரை கடைசியிலே இந்த பாடல். இப்பொழுது திருநங்கையர் மேலே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கூட கேட்டபொழுது பல ஒப்பாரி பாடல்களை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். நான் கடைசியாக சேகரித்த ஒரு பாடலை மட்டும் இந்த இடத்திலே போட்டிருக்கிறேன். என்னுடைய ஊர் மயிலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்லாம்பூர், ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்திலே இருக்கின்ற பொழுது இந்த திருநங்கையர்கள் வந்து படுகின்ற அல்லல்களை எல்லாம் நேரிலே கண்டவன். இப்படி நல்ல நிலையிலே இருந்தால் கூட இவர்கள் இப்படி துன்பப்படுகிறார்களே என்பதை எண்ணி நான் தொகுத்த இந்த பாடல். அவர்கள் இந்த கணவனை இறந்த ஒரு காட்சியை, கணவனை இறப்பது என்பது தேர் திருவிழா முடிந்ததும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ஊருக்கு சென்று நத்தம் என்ற ஊரில் அந்த தேரை இழுத்து கொண்டு சென்று அங்கு விட்ட பிறகு எல்லோரும் நல்ல மணப்பெண்ணாக உடை உடித்து இருந்தவர்கள் அனைவரும் வெள்ளை உடை உடுத்தி கணவனை இழந்த தோற்றத்திலே காட்சி அளிக்கின்ற ஒரு காட்சியை காண முடிகின்றது. அப்பொழுது பாடிய பாடல் தான் இது. மயிலம் திருநாளாம் மத்தாப்பு வேடிக்கையாம், மத்தாப்பு பார்க்க போய் என் மஞ்சள் சரடு விட்டேன், மன்னவனை தானும் விட்டேன். கூவாகம் திருநாளாம் கூத்தப்பன் வேடிக்கையாம், கூத்தப்பனை பார்க்க போய் கொத்து சரடு விட்டேன், கொண்டவனை தானும் விட்டேன் என்று பாடுகின்றார்கள். இந்த பாடல், இந்த பாடல் மிகவும் சிறப்பு பொருந்திய பாடல். இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றியை சொல்லி தலைவர் அவர்களுக்கும் வணக்கம் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அமர்வினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் திருமதி அரங்கமல்லிகா அவர்கள் நடுவே வீற்றிருக்கிறார். அவர் சிறந்த பெண்ணிய சிந்தனையாளர், சிறந்த பேச்சாளர், தமிழ் மக்களுக்காக தன்னால் இயன்ற அளவு தன் துறையிலே இருந்தும் வெளியிலே இருந்தும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமையான பேராசிரியர் அவர்கள் இந்த இடத்திலே தலைமை தாங்கி நடத்தி தருமாறு அத்துணை பேர் சார்பாகவும் அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். வருக வருக என்றும் வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னுடைய பணிவான மன்னிப்பை நான் இந்த சபையில தெரிவிச்சுக்கிறேன். பொது மேடை காலதாமதத்தோட முடிஞ்சதுனால, நான் அந்த மேடையில இருந்ததுனால உடனே எழுந்து வெளியில வர முடியல. இருந்தாலும் கூட நேரம் கருதி அவங்க தொடங்கியதுக்காக நான் முதல்ல நன்றி சொல்றேன். ஏன்னா நேரம் ரொம்ப அவசியம்ங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்னுடைய தலைமை உரையை நான் பின்னால நேரம் கருதி சுருக்கி சொல்றேன். கட்டுரையாளர் அருள்மணி அவர்கள், திருநங்கையர்களின் உளவியல் போராட்டம். அவைகளை வீட்டிற்கும் ஆண்டோருக்கும் சான்றோர் மக்களுக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மற்றொரு அரங்கத்திலே இருந்து தன்னுடைய நேரம் கருதி அவசரமாக உணவருந்தாமல் கூட தமிழ் தாகத்திற்காக ஒடியாந்திருக்கும் நடுவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தையும் உரித்தாக்குகிறேன். என்னுடைய தலைப்பு திருநங்கையர்களின் உளவியல் போராட்டம்.
என்னுடைய இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், முதலில் வாடாமல்லி என்ற தொகுப்பில் காமராஜன் அவர்கள் எழுதிய காகித பூக்கள் என்கிற அந்த கவிதை தொகுப்பு, பிறகு சு சமுத்திரம் நாவலில் வாடாமல்லி கருப்பு மலர்கள் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து காகித பூக்கள்ங்கிற கவிதைகள், அடுத்தது சு சமுத்திரம் நாவல் எழுதிய வாடாமல்லிங்கிற நாவலிலிருந்து நான் வந்து அந்த தாக்கத்தின் காரணமாக நான் இவர்களை பற்றின ஒரு கருத்து உருவாக்கத்தின் காரணமாக திருநங்கையரின் உளவியல் போராட்டம் என்ற தலைப்பிலே நான் பொழுது கற்றை வாசிக்க இருக்கின்றேன். இவர்களுடைய அந்த வாழ்க்கை நிலையை வந்து நான் சென்னை பகுதியிலே பல இடங்களிலே பார்த்திருக்கின்றேன். அவர்களிடமிருந்த ஒரு சில உணர்வுகளை பெற்று அவர்களிடமிருந்த பல கேள்விகளை கேட்டு அவருடைய உண்மை நிலையும் அறிந்து அதன் மூலமாகவும் இந்த கட்டுரை அமைக்கப்பட்டிருக்கிறது. மனித இனத்தின் தொன்மையையும் பண்பாட்டையும் ஆய்வு செய்யும் போது திருநங்கையர்களை பற்றிய பதிவுகள் முக்கிய இடம் பெறுகின்றன. தமிழின் தொன்மை நூலான தொல்காப்பியத்தில் இவர்களை பற்றிய குறிப்புகள் உள்ளதோடு மன்னர்களின் அந்தப்புறத்திலும் அடிமைகளாக இருந்தமையை இலக்கியங்களின் வழி அறிய முடிகின்றன. இன்றைய சூழ்நிலையில் திருநங்கையர்கள் மீதான சமூக மதிப்பீடுகள், உளவியல் போராட்டங்கள், வாழ்வியல் சிக்கல்கள் போன்றவற்றை பதிவு செய்வதே கட்டுரையின் நோக்கமாக கொண்டுள்ளது. கிடைத்தற்கரிய மாநில பிறவியில் கூன், குருடு, செவிடு, பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்கின்றார் அவையார். இங்கு பேடு என்பது மனித உயிர்களில் ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் இருக்கும் அரவாணிகளை குறிக்கின்றது. இந்த வகையில் பேடு என்னும் பிறப்பு கருவுறுதலின் பொழுது ஏற்படும் மரபணு கோளாறால் ஏற்படுவதாகும். இயற்கை என்னும் பேராற்றல் தன் சித்தாந்தத்தில் நிகழ்த்தும் விசித்திர படைப்புத்தான் திருநங்கையர்கள். இயற்கையின் வடிவமான ஆண் பெண் என்ற இருபாலரின் ஆண் விந்தணுவில் உள்ள குரோமோசோமும் பெண்ணின் கருமுட்டையில் உள்ள குரோமோசோமும் சரியான விகிதத்தில் இணையாமல் போனால் ஒருவருக்கு அடித்தன்மை ஏற்படுகிறது. ஆணின் விந்தணு பெண்பால் தன்மையை ஏற்படுத்தக்கூடிய எக்ஸ் குரோமோசோமும் அல்லது ஆண்பால் தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒய் குரோமோசோம் ஆகிய இரண்டையும் கொண்டுள்ளது. பெண்ணின் கருமுட்டையில் பெண்பால் தன்மையை ஏற்படுத்தக்கூடிய எக்ஸ் குரோமோசோம் மட்டும் உள்ளது. XX என்ற இனச்சேர்க்கை பெண்ணாகவும் XY என்ற இனச்சேர்க்கை ஆணாகவும் உருவாகிறது. பெண்ணின் கருமுட்டையில் உள்ள ஒரு எக்ஸ் குரோமோசோம் அதிகமாகவோ அல்லது ஆணின் விந்தணுவில் XY குரோமோசோமில் ஒன்று அதிகமாகவோ இணைந்துவிட்டால் குழந்தை மூன்றாம் பாலினத்தில் பிறக்கும். இயற்கையின் இந்த திருவிளையாடலில் மாற்றுப்பாலினத்தவர்கள் அல்லாத அனைவரும் தப்பி வந்தவர்களே. இவ்வாறு தப்பி பிறந்தவர்கள் இயற்கையின் விளையாட்டிற்கு ஆளாகி போன நம்மவர்களை அன்புடன் அணைத்துச் செல்வதே இயற்கையின் பேராற்றலுக்கு செலுத்தும் நன்றிக்கடனாகும். இயற்கையின் படைப்பில் அழிகள் என்ற படைப்பு புதிதாக இன்று உருவானதன்று. இத்தகைய படைப்பு மனித வரலாற்றில் காலங்காலமாக இருந்து வந்துள்ளது. தமிழின் தொன்மை நூலான தொல்காப்பியம், சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், பக்தி இலக்கியம் என்ற அனைத்து இலக்கியங்களிலும் அரவாணிகளை பற்றிய குறிப்புகள் இலையோடியுள்ளன. அழி அப்படிங்கிறது ஆண் பேடி, அழிமரம், வைரமில்லா மரம், பெண்ணேடு, பேடு, அடி, நடுவில் உள்ளீரற்று பயனற்றது போன்ற பொருள்கள் தமிழ் கழக பேரகராதி உரைக்கின்றது. மேலும் தொல்காப்பியத்தில் ஆண்மை தெரிந்த பெயர்நிலை கிளவி என்று ஆண்மை தெரிந்த நிலையை கூறுவதன் மூலம் தொல்காப்பியர் காலத்திலும் இவர்கள் வாழ்ந்துவது சுட்டப்படுகிறது. பெண்ணாகி ஆணாய் அழியாய் பிறங்கொடி சேர் என்னும் சிவனை அழியாக அத்தனாரியாக காண்கிறார் மாணிக்கவாசகர். மேலும் இந்தியாவில் தொன்மை புராணமான மகாபாரதத்தில் விராட பருவத்தில் அர்ஜுனன் அரவாணியாக மாறுகிறான். அந்நிலையில் பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர், கர்ணன் போன்ற மாபெரும் வீரர்களை தோற்கடிக்கதாக மகாபாரதம் சுட்டுகிறது. மேலும் அம்பை என்னும் பெண் சீகண்டி என்னும் அரவாணியாக மாறிய பின்னரே பீஷ்மரை அழிக்க காரணமாகின்றார். ஆணாய் பெண்ணாய் அழியாய் உள்ளதுமாய் விளங்கும் இயற்கை தெய்வமே என்று பாரதியார் கூறுகிறார். அரசர்கள் மனித குலத்தின் ஒரு அங்கமாக வாழ்ந்து வரும் அரவாணிகளின் மன உளைச்சலை பதிவு செய்ய இன்றைய எழுத்தாளர்களான காமராஜன் கருப்பு மலர்கள், சு சமுத்திரம் வாடாமல்லி, சி ரவிச்சந்திரன் தமிழ் சமூகத்தில் அரவாணிகள்